திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக, பாமக கட்சிகள் புகார் அளித்துள்ளன. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் சந்தித்து புகார் மனு அளித்தார். அதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோரை மீம்ஸ் மூலம் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தவறான விதத்தில் பரப்புரை செய்து வருவதாக ஆதாரங்களுடன் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதை உள்நோக்கம் கற்பித்து பரப்புரை செய்த மு.க.ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக யாரை குறை சொல்வது என்று தெரியாத பட்சத்திலே அரசாங்கத்தையும் நல்ல முறையிலே தேர்தல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் தொடர்ந்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையரை சந்தித்து இன்றைக்கு திமுக மற்றும் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின், திரு தினகரன் ஆகியோர்கள் மீது 5 புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறேன். 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் கோடிக்கணக்கான ரூபாய் கண்டெடுப்பதாக வருமான வரித்துறை சொல்லியிருக்கிறது. இது வருமான வரித்துறையே தங்களுடன் பணத்தை கொண்டு சென்று அந்த இடங்களிலே வைத்து எங்கள் மீது வீண் பழி சுமத்துகிறார்கள் என்கின்ற வருமான வரித்துறையின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு தவறான உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு வகையிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இது தேர்தல் விதிமுறை மீறல் மட்டுமல்லாமல் ஒரு அரசு இயந்திரத்தை எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் பழி போடக்கூடிய ஒரு செயலாக கருதுவதன் காரணத்தினால் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறேன். இதேபோல் தருமபுரி வேட்பாளர் அன்புமணி, பாமக மூத்த வழக்கறிஞர் பாலு தலைமை தேர்தல் அதிகாரி சந்தித்து புகார் மனு அளித்தார். ராமதாசின் மனைவியார் வன்னியர் அறக்கட்டளையின் கீழ் உள்ள சொத்துக்களை அவரது பெயரில் வாங்கியுள்ளதாக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பி வருகிறார் என்றும் இது தொடர்பாக ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் பிரச்சாரம் செய்தபோது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளையினுடைய தென்காசி மற்றும் சிதம்பரம், சென்னை, கடலூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தன்னுடைய பெயருக்கு வாங்கியிருக்கிறார் என்று ஒரு அவதூறு செய்தியை பரப்பியிருக்கிறார். அடிப்படை ஆதாரமற்ற, உண்மையற்ற, தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் இந்த கருத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அரக்கோணத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும், அது தொடர்பான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இதுவரையில் அதற்கான விளக்கம் எதையும் தரவில்லை.